பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு பாடல் உண்டாக்கிய புரட்சி என்ற தலைப்பில் பேச போறேன். ஜெர்மனியில் உள்ள ஸ்பைன்ஃபார்ட் என்ற நகரத்தில் ஒரு கத்தோலிக்க சபை இருந்திருக்குது. அந்த சபை ஒரு சீர்திருத்த சபையா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபையை எல்லாரும் விரும்பி இருக்கிறாங்க. அதுக்கு தடையா அங்கே இருந்த கத்தோலிக்க பாதிரியார் செயல்பட்டிருக்கிறார். ஆனாலும் அந்த சபையில் இருந்த கத்தோலிக்க பாதிரியார் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. ஒரு நாள் ஞாயிறு ஆராதனை நடக்கும் போது அந்த சபை உறுப்பினர் எல்லாரும் சேர்ந்து தேவாலய சீர்திருத்தவாதியாகிய மார்ட்டின் லூதர் எழுதிய அந்த பாடலை பாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. A mighty for dresses our God என்ற பாடலை பாட ஆரம்பிச்சாங்களாம். இந்த பாடல் அவங்க உற்சாகத்துடனும் உணர்ச்சியுடனும் பாடுவதை கண்ட இந்த கத்தோலிக்க பாதிரியார் தான் செய்வது என்னவென்று அறியாமல் அந்த இடத்தை விட்டு ஓட தொடங்கினாராமா. ஆனால் அந்த சபையின் உறுப்பினர்களும் இளைஞர்களும் அடுத்தடுத்த நாட்களில் அந்த பாடலை அந்த நகரங்களின் தெருக்களில் பாடி வந்தனராம். இறுதியில் ஸ்வைன்ஃபார்ட் என்ற நகரத்தில் அந்த சபை சீர்திருத்த சபையாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இது போன்ற பாடல்களாலும் ரட்சிப்பையும் புரட்சியையும் கொண்டு வர முடியும் என நாம் அறிந்து கொள்வோம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.